நீங்கள் அந்த பைக்லேயே போனாங்கன்னா உங்களுக்கு துர்நாற்றம் தெரியும். ஸோ அதில் இருக்கிற அனைத்து 18 படித்துறைகளும் நம்ம அதை எல்லாத்தையும் அகற்றி தொடர்ந்து அதுவும் ஒரு 6 மாதமாக க்ளீன் பண்ணி அதுக்கு பூத்தொட்டிலாம் வச்சேன். சரி அப்போயாவது அசுத்தப்படுத்த மாட்டார்கள், சிறுநீர் கழிக்க மாட்டாருங்க. அப்படியும் பூத்தொட்டியை எடுத்து உடைத்தார்கள், எல்லாமே பண்ணாங்க. இருந்தாலும் நான் சலிக்கவில்லை, அதை தொடர்ந்து சுத்தம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஓகே, அடுத்ததுக்கு என்ன தான் வழி? நம்ம இதை குப்பையை கொட்டி கொண்டு தானே இருக்கிறாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதை சுற்றி நம்ம கடந்த ஒரு வருடத்துக்கு மேலே 300 கேமரா இப்போ நம்ம வைகையை சுற்றி நம்மளுக்கு இப்போ கேமரா ஆப்ரேட்டில் இருக்குது, கண்காணிப்பில் இருக்குது. இன்னும் நம்ம இந்த வைகை நதியை பெருமைக்கும் நம்மளுடைய நீர் ஆதாரத்துக்கும் நம்மளுடைய எதிர்கால குழந்தைகளுக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் நீர் ரொம்ப முக்கியம். அதை மனதில் கருதி கொண்டு எல்லோரும் மதுரை மக்களாக இருக்கட்டும், எல்லா ஊர்லேயும் நதிகள் ஆறுகள் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், நதியை நம்ம போற்ற வேண்டும். நீங்கள் படித்துறை அகற்றணுங்கிற இன்னொரு விஷயமும் நடக்குது. பல நூற்றாண்டு காலமாக திருப்போணம், ராமேஸ்வரம்ன்ற இடத்துல எல்லாருமே புண்ணிய ஸ்தலங்களை தேடி போய் அவங்க அமாவாசை அன்னைக்கு போய் கொடுத்தப்ப நீங்கள் பண்ணிய அந்த ஒரு நல்வழி திட்டத்தினால இந்த தை அமாவாசை அன்னைக்கு பல கோடி மக்கள் அதில் பயன்படுத்துறது புண்ணியமான ஒரு விஷயம். அவர்களுக்கு எல்லாரும் போய் திருப்போணத்தில் போய் பண்ணுவாங்க. இந்த நதியில் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு முன்னோர்களுக்கு வழிபாடு வைகை நதியை அவ்வளோ ஒரு வேக நதி, இதுக்கு பேர் வேக நதின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அந்த நதியில் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம புண்ணியஸ்தனம் பண்ணுறது எவ்வளோ பெரிய பெருமை. காரணம் அந்த அசுத்தங்கள்னால நிறைய பேர் திருப்பவனம் அந்த மாதிரி மடப்புறம் நம்ம கோயில் ஏரியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தடவை நான் பெருமிச்சமான ஒரு விஷயம், அவ்வளோ மக்கள் உட்காந்து கண்டிப்பாக அது வரவேற்கப்பட ஒரு விஷயமாகவும் இருக்கட்டும். நீங்கள் அதை எதிர்பாராமல் செஞ்சாலும் அது பல மக்கள் பல தலைமுறைகளோட சந்ததியினரை அவங்க வருகை பண்ணுற ஒரு விஷயமா மக்கள் பாராட்டுறாங்க. அதோட ஒரு என்னென்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் என்னை ஃபோனில் பாராட்டு